பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் 13வது வகுப்பு 22வது ஸ்லோகம். யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யதே. யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யதே. இந்த ஸ்லோகத்தில் ஞான நிஷ்டையினால் கிடைக்கக்கூடிய மோட்ச பலனை பேசி வருகின்ற பகவான் இந்த ஸ்லோகத்தில் 2 லட்சணங்களை சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரியில் 5வது லட்சணமாக நிரதிசய லாபக, 2வது வரியில் 6வது லட்சணமாக துக்கேன அவிச்சாலனம். துக்கேன அவிச்சாலனம். இந்த 5வது லட்சணமாக நாம் பார்ப்பது நிரதிசய லாபக. லாபம் சொல்லி சொன்னால் ப்ராஃபிட், ஜெயித்தல் சொல்லி அர்த்தம். லாபத்துக்கு ஒரு அடைமொழி போட்டிருக்கார், நிரதிசயம். நிரதிசயம் சொல்லி சொன்னால் அதற்கு மேல் ஒன்று இல்லாதது சொல்லி அர்த்தம். எந்த ஒரு லாபத்தை அடைந்த பிறகு அதற்கு மேல் ஒன்றை அடைய வேண்டியது இல்லையோ, அதற்கு மேல் அடைய முடியாத அளவு அடைகின்ற லாபம் பூர்ணமான லாபம். அதிசயம் சொல்லிச்சுன்னா அதற்கு மேல் இருப்பது என்று பொருள். இந்த உலகில் எத்தனையோ பொருள்களை பகவான் படைத்திருக்கார், என்னென்னோ படைத்திருக்கார். இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் படைக்கப்பட்டுள்ளது. அத்தனையும் என்ன, மனிதர்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் அனுபவித்து அவருடைய கர்மாவை தீர்ப்பதற்காக இந்த புவனங்களை எல்லாம் பகவான் படைத்திருக்கின்றார். தனு கரண புவன போகம் சொல்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் படைக்கப்பட்டுள்ளது. அந்த படைக்கப்பட்டதெல்லாம் மனிதனுடைய முயற்சி என்னவாக இருக்கின்றது, அதையெல்லாம் அவன் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றான். அப்படி உலகத்தில் எதை அடைந்தாலும் அதற்கு மேல் ஒன்றை அடைவதற்கு வாய்ப்புள்ளதாக இந்த பொருள்கள் எல்லாம் இருக்கின்றது. படைப்பும் அப்படி இருக்கின்றது. அதே நேரம் நம்முடைய மனதில் ஒரு சுபாவம் இருக்குது, எதை அடைந்தாலும் அந்த லாபத்தில் அப்பொழுதைக்கு ஒரு திருப்தி, பிறகு கொஞ்ச காலம் பொறுத்து இல்லை கொஞ்சம் நாட்கள் பொறுத்து இல்லை கொஞ்சம் நேரம் பொறுத்து அதிருப்தி மனதில் வந்து விடு, திருப்தி இல்லை. காரணம் அதற்கு மேல் ஒன்று அடைய வாய்ப்பு உள்ளதா. பகவானாக அப்படி தான் படைச்சிருக்கார். நம்ம ஒன்று வாங்கிட்டு வந்திருப்போம், ரொம்ப சந்தோஷமாக மற்றவங்களுக்கு தான் சொல்லுவோம், காட்டுவோம், அவர்களும் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இன்னொருத்தர் வருவார், இல்லையே இதை விட ஒன்று இருக்கு, நீங்கள் இதை போய் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லும்போது நம்முடைய அந்த திருப்தி போயாச்சு. அப்படியா? ஆகவே அப்படி பகவானுடைய படைப்பில் அப்படி நாம் அடைந்ததையும் விட மேலாக இன்னொன்றும் படைக்கப்பட்டுள்ளது. ஆகினால் அதை தெரிந்தவுடனே அதை அடைவதற்கு மனமும் ஏங்கி கொண்டுள்ளது. ஆசைக்கோர் அளவில் எக்கிலமெல்லாம் கட்டியாலும் கடல் மீதிலே ஆணை செலவன் நினைவர். இந்த பூமி முழுக்க என்னோட வசமாயிடுச்சுன்னா கடல் ஏன் சும்மா இருக்குது, அது மேலே என்னோட ஆணை போகணும் சொல்லி நினைப்பாராம். ஆக இந்த உலகை சொர்க்கத்தை அடைந்தாலும் கூட அதற்கு மேல் எனக்கு தெரியாத ஒன்று இருக்குமோ, அப்படி இருந்தால் அதுவும் எனக்கு வேண்டும் என்று நினைப்போம். ஆகவே நமக்கு பகவான் எவைகளெல்லாம் கொடுத்தாரோ அப்படி கொடுத்ததில், நமக்கு கிடைத்ததில், நாம் பெற்றதில் திருப்தி இல்லை, மேலும் அது எனக்கு இல்லையே மற்றது இல்லையே என்று ஒரு ஏக்கம், தவிப்பு, மனசில் ஒரு நிறைவின்மை இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆக உலகில் உள்ள விஷயங்கள் அனைத்துமே அதற்கு மேல் அடைய முடியக்கூடிய விஷயங்கள் என்று மனது எதை நினைக்கின்றதோ அதெல்லாம் என்ன, அதிசய லாபமாகவே இருக்கின்றது, மேலும் அடையக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது. சரி, அப்படியே எதையெல்லாம் அடையணுமோ அதையெல்லாம் அடைந்த பிறகு அதற்கு மேல் ஒன்று இல்லாததாக எதனா அடையிறதுக்கு ஒன்று இருக்குமா? அப்படி அடைவதற்கு எதனா ஒன்று இருக்கா சொல்லி சொன்னால், ஆமாம், வேதாந்தம் சொல்லுகின்றது, ஆத்மாவை அடைவது தான் நீ அதற்கு மேல் ஒன்று இல்லாத ஒன்றாக இருக்கின்றது. ஆத்மாவை அடைவது தான் நிரதிசய லாபம். நீ எதை அடைந்தால், ஆத்மாவை அடைந்தால் அதன் விளைவாக உன் மனம் அதற்கு மேல் வேறு எதுவும் அடைவதற்கு ஒன்று
இல்லை என்று நிறைவை பெறுமோ, முடிவை செய்யுமோ, எங்கு சென்று நிற்குமோ அதுதான், அதற்கு பெயர்தான் மோட்சம். தேடுதலும் அற்றவிடம் நிலை என்ற மௌனியேன்னு சொல்கிறார். அதுக்கு மேலே தேடி அடைவதற்கு ஒன்றும் இல்லை. ஆக அப்போது வாழ்க்கையில் எதையும் அடைவதற்கு முயற்சி செய்யக்கூடாதான்னு சொல்லி கேட்டால், வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்யாது என்று சொல்லவில்லை, முயற்சி தேவை. புத்தியின பிரமதி தவ்யம், வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதிலிருந்து நீ தவறி விடாது சொல்கிறது. குச்சலான் தன்னை காத்து கொள்வதிலிருந்து தவறி விடாது சொல்கிறது. ஆனால் அதற்கும் நம்முடைய மன நிறைவுக்கும் சம்பந்தப்படுத்தி கொள்ளாது. நீ எதையெல்லாம் உலகத்தை அடைய நினைக்கிறியோ முயற்சி செய், அடைந்து கொள், அடைவதற்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது வந்தால்தான் உடைய வாழ்க்கை நிறைவை எழுதும் என்ற அந்த நிறைவுக்கும் உடைய மனதினுடைய அமைதிக்கும் திருப்திக்கும் இந்த பொருள்களை அடைவதற்கும் முடிச்சு போட்டு கொள்ளாதே அப்படி சொல்கிறார். நீ முயற்சி செய், அடைந்து கொள், ஆனால் அவைகளினால்தான் நீ திருப்தி அடைவாய் அப்படி சொல்லி ஒரு எண்ணத்தை விட்டு விடு என்று சொல்லுகின்றது. ஸ்லோகத்தை பார்க்கலாம். எம் லப்துவா, எதை அடைந்து, ச அபரம் லாபம், அபரம் என்றால் அதற்கு மேலான வேறான லாபத்தை, லாபம் என்றால் லாபத்தை, பெனிஃபிட், ததக அதிகம், எதை அடைந்துள்ளாயோ அதற்கும் அதிகம் வேணுமென நினைக்கவில்லையோ, நினைக்க மாட்டோமோ, இவன் ஞானத்தை அடைகின்ற வரைக்கும் யோகியானாலும் கூட இதற்கு மேல் சுகம் வேண்டும் என்று நினைப்பான், இதற்கு மேல் சுகம் வேண்டும் என்று நினைப்பான். யாராக இருந்தாலும் இதற்கு மேல் ஒன்று அடைய வேண்டும் என்று தூண்டுதல் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் எப்பொழுது அப்படி தூண்டுதல் எதுவும் உன் மனதில் இல்லையோ, இருக்காதோ, அதுதான் நீ அடைந்த உண்மையான மனசாந்தி. அப்பொழுதுதான் நீ உண்மையான மனசாந்தி அடைந்துள்ளாய். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைப்பா, அவ்வளோ முடிஞ்சு போய். ஆக பொருள்கள், போகங்கள், உணவு போன்று எதை அடைந்தாலும் அப்பொழுது திருப்தி, பிறகு அந்த திருப்தி போய்விடும், ஆசை மீண்டும் ஒரு வரிசை கட்டி வரும். ஆக அதற்கு மேலும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய மனதில் தூண்டுதல் இருந்து கொண்டே இருந்தால் அதுக்கு பேர் தான் சம்சாரம். ஒன்றை அடைந்த பிறகு இன்னும் அடையணும், இன்னும் அடையணும், இன்னும் அடையணும், அது அடையலையே, இது அடையலையே, இது கிடைக்கலையே சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தால் அதுதான் நம்முடைய மனதில் உள்ள சம்சாரம். ஆமாம். ஆனால் ஆத்மாவை அடைந்த பிறகு வேறு எதுவும் அடைய வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறார். ஆக நம்மை நாம் அடைவதை தவிர இந்த உலகத்தில் நாம் அடைய வேண்டிய வேறு லாபம் எதுவுமே இல்லை. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ பண்ண வேண்டும் வெண்ணிலாவை சொல்கிறார். அடுத்து 2வது வரி பார்ப்போம். 6வது லட்சணத்தை சொல்கிறார். 4வது லட்சணமும் இதுவும் ஒன்று தான், ஒரு வேறுபாடு என்ன? 4வது லட்சணத்தில் தத்துவ நிஷ்டா, சுகத்தினால் தத்துவத்திலிருந்து வீழ்ந்து விடாமல் இருத்த, அது சொல்கிறார். இங்கு எவ்வளவு துக்கம் வந்தாலும் இவன் தத்துவத்திலிருந்து வீழ்ந்து விடாமல் இருப்பான். துக்கேன அவிச்சாலனம், துக்கேன என்றால் துக்கத்தினால், அவிச்சாலனம் வீழ்ந்து விடாமல் இருப்பான். இதற்கும் தத்துவ நிஷ்டா என்றே சொல்லலாம், மோட்சம் என்றே கூட சொல்லலாம். ஆக இங்கு மோட்சம் ஒன்று தான், 7 விதமான மோட்சம் இல்லை. ஆமாம், 7 விதமான மோட்சம் அப்படிலாம் இல்லை, மோட்சம் ஒன்று தான். அந்த மோட்சத்தினுடைய பலன்கள் இதுன்னு சொல்லி 7 விதமான பலன்களை சொல்லுகின்றார். துயரம் வர வர நமக்கு உடல் அபிமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும். நோய் இல்லாத பொழுது நமக்கு பிரச்சனையே இருக்கா தெரியாது. கண்ணை பற்றி, காதை பற்றி, வேறு எந்த தலைவலி பற்றிலாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. தலையை பற்றி கூட நினைக்க மாட்டோம். நம்ம ஒரு ஆளாக காரியம் பார்த்துக்கிட்டு இருப்போம். எதுனா உடம்புக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் அந்த உறுப்புக்கள் நம்மை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். அதுக்கு முன்னே அந்த உறுப்பு நம்மோட தான் இருந்தது. அது சுண்டு விரலாக இருக்கட்டும், நகமாக இருக்கட்டும், மூக்காக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், பல்லாக இருக்கட்டும், எல்லா உறுப்பும் நம்மோட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஞாபகம் வரதே இல்லை. அதெல்லாம் சௌகரியமாக இருக்கிற வரைக்கும். ஏதாவது பிரச்சனை, நோய் வந்தால் தான் ஒன்றும் என்ன பண்ணுறது, நான் இருக்கேன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்படி உடல் வலி, துயரம் வர வர நமக்கு உடலை பற்றி அபிமானம் அதிகமாகி விடுகின்றது. சாப்பாடு ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தால் சாப்பாடை பற்றி, பசியை பற்றி நினைக்க மாட்டோம். பட்னியாக இருக்கிற அன்றைக்கி தான் அதிகமாக சாப்பாடை பற்றி நினைப்போம். அப்படி தானே இருக்குது. ஆக தலைவலி வந்தால் அது நம்முடைய கவனத்தை இருக்கும். வலியினுடைய காரியம் அதுதான், விளைவு அதுதான். வயது ஆக ஆக இந்த உடல் வலியெல்லாம் அதிகமாக தெரிய ஆரம்பிக்கின்றது. வயதில் இந்த கை காலில் இருக்க ஜாயிண்ட்டெல்லாம் நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. எப்படி வேணால் மடக்க எடுக்க என்ன வேணால் பண்ணுறோம். வயது ஆக ஆக ஒவ்வொரு ஜாயிண்ட் என்ன பண்ணுறது,
நான் இருக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கு. ஆமாம், இருக்கிறேன் பார்த்து ஜாக்கிரதையாக. துக்கமாக இருக்குது, இது சகஜமாக இருக்குது. ஆக நம்முடைய கவனம் அந்த வலியின் மேல் விழுந்து விடுகின்றது. அதனால் நாம் துக்கத்தை அடைகின்றோம். ஆக உடலுக்கு நான் உடல் அல்ல அப்படி சொல்லுவோம். உடலை வேதாந்தம் கேட்டு எதுவரை என்றால் வலி இல்லாத வரை. துக்கம் வந்தால் பார்க்கணும். தலைவலி வந்தால் தலை நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தலை வேற வலி வேற சொல்ல முடியுமா? ஆனால் ஆத்ம ஞான நிஷ்டையினுடைய பலன் என்னவென்றால் உனக்கு எவ்வளவு துக்கம் வந்தாலும் அந்த துக்கத்துக்கு ஞான நிஷ்டையிலிருந்து உன்னை நீக்குகின்ற சக்தி இல்லாமல் போகும்னு சொல்கிறார். ஞான நிஷ்டையினுடைய பலன் என்ன? எவ்வளவு துக்கம் வந்தாலும் அந்த துக்கத்துக்கு ஞானத்தை நீக்குகின்ற சக்தி இல்லாமல் போய்விடும். அப்படி என்றைக்கு உலகில் உள்ள சுகம் துக்கம் உன்னுடைய நிஷ்டையை கலைக்கும் சக்தி இல்லாமல் போகுமோ, ஞானத்தை இல்லாமல் செய்யும் சக்தி இல்லாமல் போகிறதோ, அப்பொழுது ஞான நிஷ்டையில் இருக்கின்றோம் என்று அர்த்தம். அதுதான் மோட்சம் சொல்கிறார். யார் எனக்கு என்ன போதித்தும் என்ன என் அறிவினை மயக்க வசமோ சொல்கிறது போல எதுவுமே உன்னை அசைத்து விடாத ஒரு ஞானம். என்ன வலி துயரம் எந்த விஷயங்கள் வந்தாலும் அது வேறு, நான் ஆத்மா என்ற அந்த ஞான நிஷ்டை உனக்கு இருக்கும் சொல்கிறார். அப்படி இருந்தால் அதுதான் மோட்சம் சொல்கிறார். எப்போ இந்த துக்கமும் நிஷ்டையை அசைக்கவில்லையோ அது மோட்சம். துக்கத்தை நீ அனுபவித்து கொண்டு தான் இருப்பாய். அப்படி துக்கத்தை நீ அனுபவித்தாலும் அந்த துக்கத்துக்கு ஞானத்தின் நிஷ்டையை நீக்கும் அளவு சக்தி இல்லை. அது சொல்கிறார். அந்த ஞான நிஷ்டையினுடைய தாத்பரியம் அது. அந்த நிஷ்டையை அது நீக்காது சொல்கிறார். என்றைக்கு இந்த உலகம் தரும் சுகமும் துக்கமும் ஞானத்திற்கு பிரதிபந்தமாக இல்லையோ, அதை நீக்குவதற்கு சக்தியற்றதாக இருக்கின்றதோ, அந்த நிலைக்கு பெயர் தான், அதுக்கு தான் மோட்சம் என்று பெயர். அதுவே மோட்சம். யஸ்மின் எதில்னா ஞானத்தில், ஆத்ம தத்துவத்தில், திதக நின்றவனாக, துக்கேன துக்கத்தினால், 4வது லட்சணத்தில் சுகத்தினால் நீக்க முடியாதுன்னு சொன்னார். இங்கு 6வது லட்சணத்தில் துக்கத்தினாலும் உன்னுடைய நிஷ்டையை கலைக்க முடியாது. ந விசால்யதே, அசைவது இல்லையோ. துக்கத்துக்கு அடைமொழி தருகின்றார். குருனா சொன்னால், குரு என்றால் ஆசிரியர் சொல்லி அர்த்தம். குரு என்றால் நேரடி அர்த்தம் அடர்ந்த, ஹெவி, அதிகமான, பலுவான, கனமான என்று பொருள். இந்த காலத்தெல்லாம் மந்திரிகள் மற்றவங்க பெரியவங்கள்ட்ட வந்தால் கணம் பொருந்திய, மகா கணம் பொருந்திய அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ மாண்பு மிகு வந்துடுது. அது இருக்கோ இல்லையோ, மாண்பு இருக்கோ இல்லையோ, மாண்பு மிகு வந்தாச்சு இப்போ. ஆமாம், முந்தெல்லாம் மகா கணம் பொருந்திய அப்படிலாம் சொல்லுவாங்க. குரு சொன்னாவே ஹெவின்னு சொல்லி அர்த்தம், அடர்ந்த. குரு என்ற வார்த்தைக்கு எதிர்ச்சொல் லகு, லைட் சொல்லி அர்த்தம். லைட்னா வெளிச்சம் இல்லை. ஆமாம், லெஸ், குறைஞ்ச, வெயிட்லெஸ், அது போல் லகு. குருனா துக்கேன, எவ்வளவு துக்கம் நமக்கு வர முடியுமோ அவ்வளவு துக்கத்தினாலும் எவன் ஒருவன் அசைவதில்லையோ. தத்துவமசி உண்மை என்றால் ஒருவர் சொல்கிறார், தத்துவமசி பொய், உண்மை என்று நீ சொன்னால் உன் கண்ணெல்லாம் பேத்து எடுத்துடுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே. நீ கண்ணை எடுத்தாலும் பரவாயில்ல, நான் தத்துவமசி தான் சொல்லுவேன், அதுதான் உண்மை என்று சொன்னால் அதுவே பெரிய விஷயம்தான். அதுதான் மோட்சம். ஏனென்றால் நாம் அறிந்த, நம்முடைய மனதில் நிலைநிறுத்தி கொண்ட அந்த ஞானத்தில் நமக்கு இருக்கக்கூடிய உறுதிப்பாட்டை அது காட்டுகின்றது. என்ன வந்தாலும் சரி, பாரதியார் சொன்னது போல், அது வேறு வாரத்தில் சொல்வார், அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே. அது சொல்ல முடியுமா? தலைமையில் வந்து விழுந்தாக ஒரு வழி ஆகிடுறோம். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும், அப்போ எவ்வளோ பெரிய தைரியம் அந்த மனசில் இருக்கு. அந்த அளவிற்கு சொல்கிறேன். நீ எதை எடுத்தாலும் சரி, நான் உண்மையில் நான் தான், அது அந்த தத்துவத்தில் தான், ஆத்மாவில் தான் இருப்பேன், நான் அதிலிருந்து வீழ மாட்டேன். உலகமே வந்து எதிர்த்து நின்னாலும் நான் உண்மையில் நான் என்னவாக புரிந்து கொண்டேனோ, குருநாதர் எனக்கு என்ன ஒரு ஞானத்தை கொடுத்தாரோ அந்த ஞானத்திலிருந்து விலக மாட்டேன். குருனா துக்கேன, குரு கொடுக்கும் துக்கம் என்று சொல்லக்கூடாது. இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. குருவும் துக்கத்தை தந்தாலும் கூட அசையக்கூடாது.
உபனிஷத்து வகுப்பில் குரு துக்கம் தான் தருவார்ன்றார். எப்படின்னா அந்த வார்த்தைகள் மற்றதெல்லாம் என்ன ஆகிடும், அப்படி என்னவோ போல தான் இருக்கும். புரிஞ்சா போல இருக்கும், புரியாத போல இருக்கும். ஆமாம், கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கி எந்திரிச்சிடுவோம். ஆமாம், கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கும். என்ன சாஸ்திர விஷயங்கள் தத்துவ விசாரம் அப்படி தான் இருக்குது. அதை கவனமாக கேட்குறது கொஞ்சம் நம்முடைய அதாவது உடல் மனதை தகுதிப்படுத்துகிற விஷயத்திலும் இருக்குது, கவனமாக கேட்குறதுலையும் இருக்குது. ஆக குரு துக்கம் தந்தால் அப்படி சொல்லி இங்கே அர்த்தம் இல்லை. யார் யார் எனக்கென்ன போதித்தம் என்ன என் அறிவினை மயக்கவாசம், அந்த அளவுக்கு உறுதியாக இருக்குன்னு சொல்கிறார். இதில் பெரிய ஒரு உண்மை இருக்குது. வேதாந்தத்துக்கு வந்தால் கட்டாயம் என்னவா துக்கம் வரும்னு சொல்கிறார். வரணும்னு சொல்லி பிரார்த்தனை இல்லை, வரும். பாப புண்ணியமும் இருக்கும். ஞானி அஜ்ஞானி இருவருக்கும் சுக துக்கம் வரத்தான் வரும். ஞானி என்ன வந்தாலும் அவைகளை ஞான நிஷ்டையுடைய ஞானியை அது தொடுவதில்லை, அவன் அதை பாதிக்க விடுவதில்லை. டோன்ட் கேர் மாஸ்டரான்னு சொல்லி கேட்டா அப்படியும் கூட இருப்பார். ஆமாம், விலகிவிடும். அதனுடைய தாக்கமும் சக்தியும் அற்றதாக ஆகிவிடும். நமக்கும் கூட இந்த ஞானம் வந்த பிற்பாடு ஞான நிஷ்டை அடைய அடைய முந்திலாம் சாதாரண விஷயத்துக்கு கூட நம்ம ரொம்ப துக்கப்படுவோம், இவை சொல்லி ரொம்ப அவஸ்தைப்படுவோம். இந்த ஞானம் நம்ம இடத்த வந்த பிற்பாடு நமக்கு துயரம் வரும், வந்தாலும் கூட அதனுடைய இடைவெளி என்னென்ன குறைஞ்சிருக்கும். அடிக்கடி முந்தி துக்கப்படும் நினச்சி இப்போது சரி பரவாயில்ல, அப்படியே நம்முடைய மனதிலேயே ஒரு எண்ணம் வந்துடும், ஃப்ரீக்குவன்சி. அடுத்து என்ன, ஞானம் இருப்பதால் அதன் தாக்குதல் பலமாக இருக்காது. ஞானத்தினால் துக்கத்தை போக்க நேரம் ஞானம் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ ஞானம் வந்திருக்கு, உலக அனுபவம் வர்றது. இந்த ஞானம் அந்த அனுபவத்தினால் வரக்கூடிய அனுபவங்களை, துக்கத்தையோ வேறு எதுவோ அதை நீக்குவதற்கு டைம் எடுத்துக்கும். ஞானம் உறுதி ஆக ஆக ஞான நிஷ்டையான பிறகு வரும்பொழுது நமக்கு தெரியும். அதில் நாம் என்ன பண்ண மாட்டோம், அவஸ்தைப்பட மாட்டோம். அதுவும் இருக்கும், பார்ப்போம். அந்த அளவுக்கு அவஸ்தைப்படாமல் நம்முடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்போம். இது ஞானத்தினுடைய பிரயோஜனம். ஞான திடத்தை பொறுத்து இது அமையும். சில நேரம் வருகின்ற துயரம் போவதற்கு ஒரு நாள் ஒரு மாதம் கூட எடுத்துக்கும். ஞானம் உறுதிப்பட என்ன ஆகும், 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இல்லாது வந்த செகண்டே புரிஞ்சுக்கும். சரி போயிடுவோம். சில நேரம் உடனே ஆமாம் நான் ஆத்ம தத்துவம் இல்லை, எனக்கு இதெல்லாம் நான் இல்லையே, இதெல்லாம் எதுக்கு நான் நினச்சி அவஸ்தைப்படணும், இதெல்லாம் அனாத்ம விஷயங்கள் தானே, இருக்கட்டும், அதுவும் வாழ்க்கையோட ஒரு பகுதி தான், அதை நினச்சி நான் அதிகமாக துயரப்பட்டு என்ன ஆக போகின்றது, பரவாயில்லை என்று அதை எப்படி அணுகணுமோ உலக விவகார ரீதியாக அணுகி கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பான். அந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம் நமக்கு நிச்சயமாக அப்படி அந்த வகையில் பயன்படும். ஞானமானது முழுமையாக நிஷ்டையாக இருந்தால் உடனே என்ன வரும், வந்த உடனே என்ன திரும்பி போயிடும். திரும்பி இவன் அதை மதிக்கிறது இல்லை, அவ்வளோதான். அடுத்து 23வது ஸ்லோகம். தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சம்ஞிதம் ச நிச்சயேன யோக்தவ்யஹ யோகோ நிர்விண்ண சேதசா தம் வித்யா துக்க சம்யோகः வியோகம் யோக சம்ஞிதம் ச நிச்சயேன யோக்தவ்யஹ யோகோ நிர்விண்ண சேதசா. இங்கு முதல் வரியில் 7வது லட்சணத்தை சொல்லி இந்த மோட்சத்தினுடைய தன்மை பலனை நிறைவு செய்கின்றார். இந்த இடத்துல புதுசாக எதையோ கருத்தை சொல்லலை. துக்க சம்யோக வியோகம், துக்க சேர்க்கையிலிருந்து விடுதலை அடைதல் மோட்சம் சொல்கிறார். துக்க சேர்க்கையிலிருந்தும் விடுதலை அடைதல் மோட்சம் என்கின்றார். பல பேருக்கு என்ன, அப்படி துக்க சேர்க்கையிலிருந்து விடுதலை அடைந்து நிறைவாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் பொறுத்து வரேன், இப்போ வேண்டாம். துக்கத்திலிருந்து விடுதலை அடைய அவ்வளோ காலம் அவ்வளோ வயசு தள்ளி போடுறது புத்திசாலித்தனமான்னு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வேதாந்தம், இந்த மோட்சம், இந்த ஞானம் அதெல்லாம் இப்போ வேண்டாங்க, அதெல்லாம் கடைசி காலத்து 70 வயசில் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சில பேர் சொல்கிறாங்க இல்லையா. அப்படி சொன்னால் ஒன்றையும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். ஆக துக்கத்திலிருந்து விடுதலை அடைதல் யோகம் என்று சொல்லி இப்பேற்பட்ட பலனை தருகின்ற மோட்சத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் நம்ம என்ன பண்ணணும், இந்த நிதித்தியாசனம் என்ற தியானத்தை செய்ய வேண்டும்.
ஏன் இவ்விதம் சொல்லுகின்றார் என்றால் தியானத்தை விட்டு விடாமல் செய்து பலன் பெற வேண்டும் என்கின்றார். 20, 21, 22, 23 வரை 7 விதமான தியான பலனை அதனுடைய தன்மைகளை இங்கு சொல்லும்பொழுது அந்த தியான பலனை அந்த தன்மைகளை மோட்சம் என்றும் சொல்லிவிடுகின்றார். அதுவே மோட்சம் இந்த தன்மை. முதல் தன்மை என்ன பார்த்தோம்? முதல் லட்சணம் சித்த உபரமாக, மனதின் அமைதி. எந்த அவஸ்தையில் மனது அமைதி அடைகின்றதோ அது மோட்சம். நான் ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்கும்பொழுது மனசு அமைதியாக தான் இருக்குது, அதை சொல்லக்கூடாது. ஆமாம், விழிப்பு நிலையிலும் கூட என்னுடைய மனது அமைதியுடன் இருக்க வேண்டும். சித்த உப்பரமாக தாய்மொழி இடத்துல சொல்லுவார், ஒடுங்கி உப்பரதி பெறவில்லை சொல்லுவார் வேறொரு இடத்துல. அப்படி சித்த உப்பரமாக. இரண்டாவது, ஆத்மாவை அறிவதனால் அல்லது தன்னை அறிவதனால் ஏற்படும் நிறைவு திருப்தி ஆத்ம திருப்தாக ஆத்மரதிகி என்பது. தன்னிடம் அதிருப்தி நிறைவில்லாமல் இருப்பது சம்சாரம், தன்னிடத்திலே தான் நிறைவாக அமைதி பெற்று இருப்பது இங்கு ஒரு மோட்சத்தினுடைய லட்சணமாக சொல்லுகின்றார். அடுத்து மூன்றாவது, ஆத்தியந்திக சுகம், புத்தியினாலேயே அனுபவிக்கக்கூடிய சுகம், ஆத்தியந்திக சுகம். ஆமாம், அதீந்திரியம் சொல்லி சொன்னார், புத்தி கிராகியம் சொல்லி சொன்னார். அறிவினாலேயே மனதில் இருக்கும் சுகம் என்றார், அறிவில் ஊறும் ஆனந்த வெள்ளமே என்றார். அடுத்து நான்காவது லட்சணமாக தத்துவ நிஷ்டா. இதெல்லாம் பார்த்தோம், நம்ம பார்த்து முடித்த கருத்து. எந்த லௌகீக சுகமும் அவனை எப்பொழுது ஈர்க்கவில்லையோ, சஞ்சலத்தை தரவில்லையோ, அதுவும் கூட ஒரு லட்சணமாக சொன்னார். ஐந்தாவது நிரதிசய லாபக, வாழ்வில் எதை அடைந்தாலும் அதற்கு மேல் ஒன்றை அடைய வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் அடைய வேண்டும் என்று ஸ்ட்ரைவிங்லே இருக்காங்க, யாரும் அடைந்ததாகவும் இல்லை, அரைவிங் இல்லைன்னு சொல்கிறார். எவ்ரிபடி இஸ் ஸ்ட்ரைவிங், நோபடி இஸ் அரைவிங். எல்லாரும் அடையணுன்றாங்க, அடைந்தவர்கள் யாருன்னு இருக்காங்களேன்னா ரொம்ப குறைவு. ஆக எதை அடைந்து அதற்கு மேல் வேறொன்றையும் அடைய வேண்டியது இல்லை என்று மனதில் ஒரு தூண்டுதலும் இல்லாமல் இருப்பது. எதை அடைந்து மனம் அதோடு நிறைவை பெறுமோ அதுவே மோட்சம் என்று பகவான் சொல்லுகின்றார். அது எது? ஆத்மா அல்லது என்னைத்தான் நான் அடைந்து என்னை அறிந்தேனே ஏகாந்தமானேனே. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ பண்ண வேண்டும் வெண்ணிலாவே. நாதர் முடி மேல் இருக்க வெண்ணிலாவே அங்கு நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. இதெல்லாம் வார்த்தைகள், பெரியோருடைய வார்த்தைகள். ஏக்கம் தவிப்பு, என்னை அறிந்தேனே நான் ஏகாந்தமானேன். ஆக ஆறாவது துக்கேன அவிச்சாலனம். துக்கம் எவ்வளவு வந்தாலும் நம்முடைய மனதின் அமைதியை கெடுக்காமல் தத்துவத்திலிருந்து அவனை நீக்காமல் இருக்கும். பொதுவாக மனிதனுடைய மனம் அதிக சுகத்திலும் அதிக துயரத்திலும் பாதித்துவிடும். மோட்சம் என்பது எந்த சுகத்திலும் எந்த துயரத்திலும் நம்மை தத்துவத்திலிருந்து இழக்காமல் வைத்திருத்தல். தத்துவத்திலிருந்து நம்மை இழக்காமல் வைத்திருக்கும். அடுத்து ஏழாவது, நம்மை துயரத்திலிருந்து விலக்கி கொள்ள. நம்மை துயரத்திலிருந்து விலக்கி கொள்ள யோக சொல்லி சொன்ன சேர்த்தல். யோக லட்சணம் வியோகம் என்றால் பிரித்தல் என்று இங்கு சொல்லுகின்றார். யோக என்ற சேர்த்தல், ஆனால் இங்கே வியோகம் என்றால் பிரித்தல் என்று சொல்லுகின்றார் பகவான். ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்வார், விருத்த லட்சணையில் பகவான் பேசுகின்றார் சொல்லி சொல்கிறார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். துக்க சம்யோக வியோகாக, நம்மை துயரத்திலிருந்து விலக்கி கொள்ளல் யோகம் சொல்கிறார். நம்மை துயரத்திலிருந்து விலக்கி கொள்ளல் யோகம் என்கின்றார். ஒருவன் முட்டாளாக இருந்தால் நாம் அவனை பிருகஸ்பதின்னு சொல்லுவோம். சில நேரம் சொல்லுவோம், யாராவது எதனா சொல்லியிருந்தாலும் செய்திருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், எந்த பிருகஸ்பதிப்பா இதை பண்ணது, எந்த பிருகஸ்பதி இதை சொன்னார்னு சொல்கிறது விருத்த லட்சணையில் அவரை அப்படி பண்ணுவோம். ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியாக தேவகுருவாக இருப்பவர் பிருகஸ்பதி. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், எந்த பிருகஸ்பதி செய்தார் சொல்லி சொன்னாங்க, எந்த புத்திசாலி இதை செய்தார், அப்படி அந்த அர்த்தத்தை எல்லாம் அப்படி சொல்லுவோம். முட்டாளுக்கு விபரீத பாவனையில் சொல்வது போல பகவான் யோக என்பது சேர்த்தல் என்பதை பிரித்தல், வியோக துக்கத்திலிருந்து பிரித்தல் சொல்கிறார்.
மோட்ச லட்சணத்தில் 7வதாக சொல்கிறது துக்கத்திலிருந்து தன்னை பிரித்து கொள்ளுதல். தம் வித்யா துக்க சம்யோக வியோகம். தம் என்றால் அதை நீ, மோட்சத்தை நீ, வித்யா அறிந்து கொள். துக்க சொல்லிச்சுன்னா மனதில் வருகின்ற துயரம். சம்யோகம் என்றால் துயரத்தோடு சேர்ந்திருத்தல். வியோகம் என்றால் விலகி இருத்தல். எதிலிருந்து? மன துயரத்திலிருந்து விலகி இருத்தல் யோகம் சொல்கிறார். மன துயரத்திலிருந்து விலகி இருத்தல். மனது துயரத்தை தருகின்றது. மனதில் துயரத்துக்கான விஷயங்கள் வருகின்றது. மனதும் துயரப்படுகின்றது. ஆனாலும் இவன் தன்னை அதிலிருந்து விலக்கி வைத்து கொண்டிருப்பான். காரணம், தன்னை ஆத்மாவாக புரிந்த ஞான நிஷ்டையினால். மன தூயர்க்கு பற்றாது சொன்னேன் ஜனகன், தன்மார்க்க நீதி திஷ்டாந்தம் அவன் தானந்தமான சதானந்த நன்றோன்னு சொல்லுவார் தாய்மானவர். ஆக யோக சம்நிதம், யோக சொல்லி சொன்னால் மோட்சம். சம்நிக்தம் என்றால் என்று பெயர். இதற்கு மோட்சம் என்று பெயர். எதற்கு? தன்னை துக்கத்திலிருந்து பிரித்து கொண்டு இருப்பதை யோகம் என்று சொல்வார்கள். அதற்கு யோகம் என்று பெயர். ஆக யோகம் என்பதற்கு 2 அர்த்தத்தை கையாண்டுள்ளார் இங்கு பகவான். யோகம் என்றால் சேர்த்தல், வியோகம் என்றால் துயரத்திலிருந்து பிரித்தல். யோக சம்நிதம் சொல்லி சொன்னால், சம்ஞா சொல்லி சொன்னால் பெயர். யோகம் என்றால் மோட்சம். மோட்சம் என்றும் பெயர் சொல்வர் சொல்கிறார். மோட்சம் என்று பெயர் சொல்வர். ஆக மோட்சம் என்றால் சிலர் பயப்படுகின்றார்கள். இங்கு இறந்து விடுவது மோட்சம் இல்லை. பகவான் இங்கு சொன்னது தான் மோட்சம். மன நிறைவே மோட்சம். 2வது வரி பாருங்கோ. சக நிச்சயேன யோக்தவ்யக. இதுவரை பகவான் மோட்சத்திற்காக சொன்ன 7 லட்சணங்களை நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட மோட்சத்தை கொடுக்கின்ற தியானம் எனும் சாதனத்தை கண்டிப்பாக ஞான நிஷ்டையை வேண்டுபவர்கள் செய்ய வேண்டும் என்று முடிவுரையாக இங்கு பேசுகின்றார். சக என்றால் தியானத்தை குறிக்கின்ற சொல். நிச்சயேன கட்டாயம், கண்டிப்பாக, அவசியம் என்று பொருள். யோக்தவ்யக செய்ய வேண்டும், அபியாசம் பண்ண வேண்டும். தியான யோகத்தை அல்லது நிதித்தியாசனத்தை ஞானத்தை அடைந்த ஒருவன் ஞான நிஷ்டைக்காக தியான யோகத்தை கண்டிப்பாக, நிச்சயமாக, உறுதியுடன், இன்னொரு வார்த்தை நம்பிக்கையுடன் அபியாசம் செய்ய வேண்டும். நம்பிக்கையும் வேணும்னு சொல்கிறார். நம்பிக்கையோடு செய்யணும். எல்லாம் செய்தால் வந்துடுமா, இதெல்லாம் செய்தால் போயிடுமா அப்படின்லாம் இல்லை, செய்யணும். சக ஏற்கனவே சொல்லியுள்ள யோக தியான யோகத்தை சக யோக சாதகன் அவைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட மனநிலையுடன் செய்ய வேண்டும்? அனிர்விண்ண சேதசா. யோகோ நிர்விண்ண சேத்தசாவில் மறைஞ்சிருக்கு. முயற்சியுடன் உறுதியாக சோர்வில்லாமல் இந்த தியான பயிற்சியை நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். அனிர்விண்ண சேத்தசாவுக்கு விளக்க ஆசிரியர்கள் பலவிதமாக விளக்கம் சொல்லியிருக்காங்க. எல்லா சாதகர்களுமே ஏதோ ஒரு சாத்தியத்தை அடைய சாதனத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள், முயல்கின்றார்கள். அந்த சாதனத்தில் எப்பொழுது நமக்கு ஒரு பிடிப்பு வரும், பற்று வரும் சொல்லி சொன்னால், கண்டிப்பாக இதை செய்தால் இந்த பலன் வரும் என்று தெரிந்தால், நம்பிக்கை வந்தால் செய்வோம். ஆனால் தியானம் என்ற சாதனத்தை செய்யும் பொழுது அப்படி நம்பிக்கை பற்று வராது, சுலபமாக வராதுன்றார். வந்துவிட்டால் அப்போ ஏதோ ஒரு என்ன பற்று வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, இது செய்யணும்னு சொல்லி. ஆக தியானம் என்ற சாதனையை செய்தால் அப்பொழுது தான் மனம் முன்பை விட அது வரையும் சும்மா இருக்குமா. தியானம் என்ற சாதனத்தை நாம் செய்யும் பொழுது அந்த நேரம் வரைக்கும் வேறு எது செய்து கொண்டிருந்த மனம் அமைதியாக அமர்ந்து தியானம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அப்பொழுது அது ஆட்டத்தையே காட்ட ஆரம்பிக்கும். சொல்லுவாங்க, குழந்தைய விளையாட விட்டால் விளையாடிக்கிட்டே இருக்குமா, அதை கட்டி வச்சோம்னா அதை விட அதிகமான பிரச்சனை பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓன்னு அழும், ரகலை பண்ணும், அழுத்தி விட சொல்லும், என்னென்ன பண்ணுமோ அவ்வளோ ஆட்டத்தையாக இருக்கு. அதுபோல் தான் நம்முடைய மனதுன்னு சொல்கிறார். அது போக்கில் போயிட்டுருக்கோம், இன்னும் ப்ராப்ளம் இல்லாத இருக்குது. தியானம் பண்ணணும், கண்ணை மூடி உட்கார்ந்தா, கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் பார்த்த கருமங்கள் போராடுது சொல்கிறார். வாதுக்கு வந்தெதிர்த்த மல்லரை போல் பார்த்த மனம் ஏதுக்கு கூத்தாடுது எந்தாய் பராபரமே. கொல்லித்தேல் கொட்டி குதிக்கின்ற பேய்க்குரங்கா கள்ள மனம் துள்ளுவது என் கண்டோ பராபரமே. அப்படிலாம் அந்த மனசுடைய அந்த அதனால்
தியானம் செய்பவர்கள் படுகின்ற பாட்டை இங்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். எல்லார் மனம் அப்படி தான். கள்ள மனம் துள்ளுவது என் கண்டோ சொல்லி கேட்குறார். கள்ள மனம் சொல்கிறார், நல்ல மனம் இல்லை, கள்ள மனம் சொல்கிறார். நமக்குள்ளே கள்ளன் இருக்கான். உள்ளுக்குள் 4 வகை கோட்டை இல்லையா, பகை ஓட பிடித்திட்டால் ஆளலாம் நாட்டை, கள்ள புலன் எனும் காட்டை வெட்டி கடலில் தெரிந்திட்டால் காணலாம் வீட்டை அப்படி சொல்கிறார். ஆக இவ்வளவு காலம் தியானம் செய்தும் கூட பலனை நான் அடையவில்லையே என்ற சோர்வு நமக்கு அடிக்கடி வருகின்றது. மனசில் அப்படி ஒரு சோர்வு வரும். நல்ல விஷயங்கள் முயற்சி செய்து கேட்டு கேட்டு மனதை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் நினைப்போம். ஆனால் பழைய வாசனைகளே நம்ம என்ன பண்ணோம், ஆட்கொண்டு இருக்கும். அதுதான் டாமினேட் பண்ணும். எத்தனை விதங்கள் தான் கற்கினும் கேட்கினும் என் இதயமும் ஒடுங்கவில்லை, யானெனும் அகந்தை தான் எல்லளவு மாறவில்லை, என் சித்தமிசை குடிக்கொண்டது ஈகையோடு இறக்க என் ஜென்மத்தும் நான் அருகிலேன், சீலமுடு தவவிரதம் ஒரு கனவிலாயினும் தரிசனம் கண்டு மறியேன்னு சொல்கிறார். இத்தனை குணக்கேடர் கண்டதா கேட்டதா அவனிமிசை உண்டோ சொல்லாய் சொல்கிறார். இதெல்லாம் என்னுள்ளே இருக்கே என்று. அதெல்லாம் உள்ளுக்குள்ளே போகும்போது தான் நமக்கு நாமே நம்மளையே கண்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை. நம்முடைய மனம் எப்படி இருக்குன்னு நம்ம கட்டாயம் தெரியணும். நம்ம நினச்சிருமோ இல்லை என் மனம் ரொம்ப கிளியராக இருக்குது, நல்லா இருக்குது, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது வரைக்கும் நல்லா இருக்குது, அப்படிலாம் இல்லை. உள்ளுக்குள்ளே என்னென்னோ வாசனை இருக்குது. அதெல்லாம் தியானத்தில் தான் வெளிப்படுகின்றது. தியானத்தில் தான் நம்மை நாம் அறிமுகப்படுத்தி கொள்கின்றோம். தியான நேரத்தில் தான் சாதாரண இது நிதித்தியாசனத்தை இங்கே சொன்னாலும் கூட, சாதாரண ஆரம்ப கால தியானத்தில் கூட மனம் என்ற பெட்டி தியான காலத்தில் தான் நமக்கு திறக்கப்படுகின்றது. மனப்பெட்டி அப்போ தான் தெரியுது. இந்த மனப்பெட்டிக்குள்ளே என்னென்னலாம் வாசனைகள் இருக்கின்றதுன்னு அப்பொழுது தான் தெரிகின்றது. அப்பொழுது தான் நமக்கு ஒன்று புரிகின்றது. ஓ, நான் இப்படிப்பட்டவனா, இவ்வளவு விதமான ஆளா, இவ்வளோ மோசமான ஆளான்றது கூட நமக்கு நாமே அப்போ தான் அறிமுகமாகின்றது. அவ்வளோ விஷயங்கள் மனதுக்குள்ளே இருந்து வெளிப்படுகின்றது. எல்லாம் பழைய வாசனைகள் எல்லாருக்குமே இருக்குது. அதையெல்லாம் வென்று ஜெயிப்பது இந்த தியானத்தினுடைய பலன் அல்லது முயற்சி செய்கின்ற சாதகனுடைய வேலை. அது ரொம்ப கடினமான வேலை தான். ஆகவே இவ்வளவு காலம் தியானம் செய்தும் பலன் வரவில்லை என்று சோர்வு வரக்கூடாது. கல்லாத மனமோ ஒடுங்கி உபரதி பெறவில்லை ஆதலாலே சொல்கிறார். ஆணிலே பெண்ணிலே என் போல ஒரு பேதை அகிலத்தின் மிசை உள்ளதோ, ஆடிய கரங்கு போல் ஓடி ஒழி சிந்தையை அடக்கி ஒரு கணமேனுமேன் காணிலேன்னு சொல்கிறார். கல்லாத மனமோ ஒடுங்கி உபரதி பெறவில்லை. இந்த தத்துவ ஞானத்தில் தெரிஞ்சுக்காத மனம் அமைதி பெற்று இருக்கு. அது பழகலை, நான் பழக்கப்படுத்தலைன்னு சொல்கிறார். ஒரு குரங்கையோ மற்ற விலங்கையோ என்ன பண்ணுறாங்க, அந்த அதோடு இருக்கின்றவர்கள் யானையை கூட அந்த பாகன் பழக்கி வச்சுருக்கான். அப்போ கூட ஒரு சில நேரத்தில் ஏதோ ஆகி அந்த பாகனையை கூட ஏதோ பண்ணிடுது. ஆக இங்கு மனதை நான் அப்படி பழக்கப்படுத்தவில்லை. கல்லாத மனமோ ஒடுங்கி உபரதி பெறவில்லை ஆகையாலே அப்படி சொல்கிறார். அமைதி பெறவில்லை. பலனை அடுத்து இன்னொன்று இருக்குது. தியானத்தை செய்பவர்கள் செய்த 1 நாள் 2 நாள் 10 நாளில் தியானத்தினுடைய பலனை உடனடியாக வரும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. வருகிறதோ வராது போகின்றதோ அதை பிறகு பார்க்கலாம். தொடர்ந்து செய்தால் கட்டாயம் பலனை அடையலாம். ரொம்ப பேருக்கு உடனடியாக மனம் அடங்கி அப்படியே மிதந்து போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரொம்ப பேருக்கு அவ்வளவு சுலபமாக அதெல்லாம் அப்படி வராது. அதான் சொல்கிறார், அனிர்வின்ன சேத்தசாம், டிஜெக்ட் அப்படி நம்முடைய மனசில் சோர்வு வந்துவிடும். அவ்விதம் சோர்வடையாமல் நம்பிக்கை இழக்காமல் உறுதியுடன் இருந்து செய்யணும்னு சொல்கிறார் பகவான். ரொம்ப அழகான ஒரு ஆலோசனையை நமக்கு அறிவுரையை தருகின்றார். நாம் செய்யும் சாதனையை தொடர்ந்து செய்தல் முக்கியம். பலன் இருக்கோ இல்லையோ, மனசு விரும்புதோ விரும்பவில்லையோ, ஆமாம், நான் தொடர்ந்து அந்த சாதனத்தை செய்ய தான் நமக்கு என்ன ஆகும், பலன் நிச்சயமாக வரும். வாளாயமாகவும் பழகி அறியன்னு சொல்கிறார் தாய்மனம். எறும்பூர கல்லும் தேயன்வாங்க. எறும்பு கால் எவ்வளோ மென்மையானது. அப்படிப்பட்ட எறும்புகள் தொடர்ந்து ஒரே வரிசையாக செல்லும் பொழுது அந்த பாறையிலும் கூட ஒரு சுவடு வந்து விடுமா அப்படி சொல்லுவாங்க. எறும்பூர கல்லும் தேயும் சொல்லுவாங்க. அதுபோல் தொடர்ந்து நாம் செய்ய தான், செய்யாமலே அது வரல இது வரல சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. செய்கிறவங்களுக்கே ப்ராப்ளம்னா செய்யாதவங்களை பற்றி சொல்லணுமா என்ன? உடனடியாலாம் வராது. கொஞ்சம் தொடர்ந்து வாளாயமாகவும் பழகி அறியேன்னு சொல்கிறார். பழகணும்னு சொல்கிறார்.
ஆக நாம் செய்யும் சாதனத்தை தொடர்ந்து செய்தல் முக்கியம். அப்படி செய்தால் நிச்சயம் பலன் வரும். மனம் தளராமல் இந்த பயிற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். அதனால தான் பலனை பற்றி அதிகம் பேசுகின்றோம். இப்படிப்பட்ட பலன் வேண்டுமென்றால் ஒருவன் உறுதியுடன், நம்பிக்கையுடன், சோர்வில்லாத மனதுடன், மனம் தளராமல் செய்ய வேண்டும் சொல்லி சொல்கிறார். அடுத்து 24வது ஸ்லோகம். சங்கல்ப பிரபவான் காமான் त्यक्त्वा सर्वान् शेषतः मनसैवेन्द्रियग्रामं विनियम्य समन्ततः संकल्पप्रभवान् कामान् त्यक्त्वा सर्वान् शेषतः मनसैवेन्द्रियग्रामं விநியம்ய சமந்ததஹ. இந்த 24, 25, 26 3 ஸ்லோகங்களில் பகவான் மேலும் தியானம் செய்யும் முறையை இங்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எப்படி தியானம் செய்ய வேண்டும், இங்கு தியான சொரூபத்தை பேசுகின்றார். 18, 19வது ஸ்லோகங்களில் ஏற்கனவே தியான சொரூபத்தை பேசினார். அங்கு தியானத்தை செய்து சித்தத்தை அமைதிப்படுத்தி அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட மனதை தியானத்தை செய்து சித்த அமைதி பெற்றவுடைய மனதை தீபத்துக்கு ஒப்பிட்டார். அசையாத தீபம் எப்படி இருக்குமோ அதுபோல இருக்கும் சொல்லி சொன்னார். இங்கு ஜப ரூபமான தியானத்தை சொல்லவில்லை, நிதித்தியாசனத்தை பேசுகின்றார். அனாத்ம விருத்தேக ஆத்ம விருத்திகி நிதித்தியாசனம். அனாத்ம விருத்தியிலிருந்து ஆத்ம விருத்தி, ஆத்மாவை பற்றிய எண்ணத்திற்கு வருவது நிதித்தியாசனம் சொல்கிறார். நிதித்தியாசனம் என்பதை நாம் செய்யவில்லை என்றால் நம்முடைய மனது பெற்ற ஞானத்தில் சந்தேகம் இல்லாமல் இருந்தாலும் அதில் நின்று கொண்டிருக்காது, அதையே நினைத்து கொண்டிருக்காது. அனாத்ம விருத்திக்கு சென்று வரும், அல்லது அதிகமாக அனாத்ம விருத்தியிலே இருந்து கொண்டிருக்கும். ஆனால் நிதித்தியாசனத்தை செய்யும் பொழுது ஆத்ம விருத்தியிலே மனதை இருக்க வைக்க செய்கின்ற முயற்சி, பயிற்சி. அனாத்மாவை, உண்மையை தவிர வேறு ஏதாவது சிந்திப்பதிலிருந்து ஆத்ம தத்துவத்தை சிந்தித்து கொண்டிருத்தல் நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனம் கூட 2 படிகளாக இங்கு சொல்லுகின்றார். ஒன்று, அனாத்மாவில், உலகிலிருந்து, இந்த உலக விவகாரங்களிலிருந்து மனதை எடுத்தலை, பிரித்தலை ஒரு படியாக சொல்கிறார். அனாத்மா விஷயங்களிலிருந்து மனதை பிரித்து எடுத்தல் ஒரு படி. அப்படி அனாத்மாவிலிருந்து பிரித்தெடுத்த மனதை ஆத்மாவில் வைத்தல், பொருத்துதல், குவித்தல் ஒரு படின்னு சொல்கிறார். எடுத்தல் ஒரு படி, பொருத்துதல் ஒரு படி, அது 2ஐயும் சொல்கிறார் இங்கே. ஆக இந்த 24வது ஸ்லோகத்தில் அனாத்மாவிலிருந்து மனதை எடுத்தலை முதல் படியை பேசுகின்றார். அடுத்த 25வது ஸ்லோகத்தில் ஆத்மாவிலேயே மனதை பொருத்தி இருக்க வைத்தலை, அந்த 2வது படியை பேசுகின்றார். ஆகவே 2 ஸ்லோக கருத்தும் சேர்த்து படிக்கணும், பார்க்கணும். எடுத்தலும் வைத்தலும் சொல்கிறார். எடுத்து வைத்திருத்தல் என்று பொருள் இல்லை. எடுத்தல் என்றால் அனாத்ம விஷயத்தை சிந்திப்பதை விடுதல். அப்படி விட்ட பொழுது ஆத்ம தத்துவத்தை நினைத்தல், சிந்தித்தல், வைத்தல். இதில் கேப்பே இல்லை. அனாத்மாவிலிருந்து விடுபட்டால் நம்ம எதில் வந்து நிற்போம்? ஆத்மாவில் தான் இருப்போம். சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா எங்கே போயிருக்காருன்னு. இங்கே இல்லைன்னா எங்கே இருப்பார்? கோயிலில் இருப்பார். அந்த காலத்து தாத்தா. அதான் சொல்ல, வீட்டில் இல்லையா தாத்தா எங்கே இருக்காருன்னா சாவடியில் இருப்பார். இல்லை பெரியவங்களும் அப்படி தானே, சாவடியில் தானே உட்காந்துருப்பாங்க. அங்கே உட்காந்து ஏதோ அவங்க பேசுகிறது விஷயம் வேறு. இங்கே இல்லைன்னா அங்கே இருப்பார். அல்லது விவசாயிகள் குடும்பமாக இருந்தால் வீட்டில் இல்லைன்னா எங்கே இருப்பார்? வயக்காட்டில் இருப்பார். அவ்வளோதான். 2 தான். அவங்களுக்கு போகிறதுக்கு வேறு இடமே கிடையாது. அதிகமாக வயக்காட்டில் தான் இருப்பாங்க. அங்கேயே தான் வாழ்க்கையே போகும். அதுதான் அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். அந்த மண்ணோடு இணைஞ்சு அவங்களுடைய அப்படி ஒன்றி இருப்பாங்க. அந்த மண்ணு மேலேயும் அதில் இருக்க பயிர்கள் மேலேயும் அவங்களுக்கு இருந்த அந்த உணர்வுபூர்வமான பந்தம் இருக்க சாதாரணம் இல்லை. அதுதான். அதனால தான் அதில் லாபம் கிடைக்கிறதோ கிடைக்கல. அந்த விவசாயிகள் மட்டும் பாருங்க, என்ன விவசாயம் செய்து நஷ்டமாட்டது, அடுத்த நாள் விதையை கொண்டு போட்டு விளையிட்டுன்னு தான் நினைப்பாங்க. விளையாமல் விட்டுடுறோன்னு சொல்லவே மாட்டாங்க. மனசு வராது. அப்படி பழகி இருக்காங்க. அப்படி தான் இந்த தேசத்தில் அந்த விவசாயம் இருந்தது.
ஒரு தடவை விளைஞ்சி கொடுக்கும், ஒரு தடவை விளைஞ்சி கடைசியில் வீட்டுக்கு வர முடியாது போய்டும், சாவியாக போயிடும், வேறு மாதிரி ஆகிடும். என்ன இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூமியை பார்த்து அதில் மேலே இருக்க அது ஒரு பெரிய விஷயந்தான் விவசாயிகள் இருக்கக்கூடிய மனதில். பழைய காலத்திலலாம் பெரியவங்கள்லாம் தாத்தாங்கள்லாம் அப்படி ஒரு அதுதான் அவங்க செய்து அந்த விவசாயத்தை இருந்தவங்க மனநிலை, அது உயர்ந்த மனநிலை தான், தவறு இல்லை. அப்படிலாம் இருந்ததுனால தான் ஒரு காலத்துலனா ஒரு காலத்தை விளைஞ்சி கொடுக்கும் என்று விளைச்சலை விளைய வச்சு நம்ம கொடுத்ததுனால தான் நம்ம இவ்வளோ காலம் சாப்பிட்ருக்கோம். பாருங்களேன், இவ்வளோ கோடிக்கணக்கான வருஷமாக இந்த பூமி நமக்கு விளைய வச்சு கொடுத்து சாப்பிட்டு இறந்து மறுபடியும் வந்து இத்தனை மனுஷங்க இவ்வளோ உயிர்களும் எதில் இருந்தது? உணவில் தானே. அந்த உணவு இந்த பூமி விளைஞ்சி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை விளைய வச்சு ஆள் யார்? அந்த விவசாயிகள். சலிக்காமல் தொடர்ந்து அதெல்லாம் நினைக்கும் போது பெரிய விஷயமா தான், ஒரு தவமாக தான் அவன் நினச்சி செய்திருக்காங்க. தவம் தான் அது. அதாவது அனாத்மாவிலிருந்து எடுத்த மனதை ஆத்மாவில் வைத்தல் என்பதில் கேப் இல்லைன்னு சொல்கிறார். மனதில் எவ்வளவு அனாத்மா விருத்திகள் வரும், மனது எவ்வளவு பொருள்களை விஷயங்களை நாம் நினைப்போம், மனது எவ்வளவு ஆசைகள் இருக்குமோ அவ்வளவு பொருள்கள் அவ்வளவு அனாத்மாவை பற்றிய அல்லது பொருள்களை பற்றிய எண்ணங்கள் இருக்கும். அதுதானே, எவ்வளவு பொருள் இருக்கோ, இப்போ நம்ம போகிறோம் ஒரு கடைக்கு, எவ்வளவு பொருளை பாரு அவ்வளவு பொருள்களை பற்றிய ஒரு எண்ணம் வந்தாச்சு நமக்கு. ஒன்று தெரிஞ்சுக்கிறது, இது 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 சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோ எண்ணங்கள் விருத்திகள் மனசில் இருக்கும். அவ்வளவு பொருள்களை மனதும் நினைக்கும். அவரவருடைய ஆசைக்கேற்ப அவரவருடைய அனாத்ம விருத்திகள் இருக்கும். சில பேர் என்ன பண்ணாங்க, சிலதை பார்ப்பாங்க, சிலதை பார்க்க மாட்டாங்க. பார்த்துருந்தாலும் அது அவங்க மனசில் நிற்காது. காரணம், அதில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. சில பேருக்கு இவங்களுக்கு விருப்பம் எதில் இல்லை, அதில் மற்றவங்களுக்கு விருப்பம் இருக்கும். நீ பார்க்கலையா அந்த பொருள், அது பக்கத்தில் தானே இருந்தது, எப்படி நீங்கள் கவனிக்கல அதெல்லாம் கேட்குறோம் பாருங்கள். அப்போது அவர்களுக்கென்று தனிப்பட்ட விருப்பம் இருக்குது. ஆகினால அந்த பொருள்களை அவள் கவனம் போகிறது. இப்படி மனதில் எத்தனை பொருள்களோ அவ்வளவு எண்ணங்களும் மனதில் வந்திருக்கும். ஆனால் அவர்களுடைய ஆசைக்கேற்ப அவர்களுடைய அனாத்ம விருத்திகளும் இருக்கும். மனதில் ஆசை எப்பொழுது தோன்றும் என்றால் திடீரென்று ஆசை வந்துடாது. சங்கல்பத்திலிருந்து தான் ஆசைகள் தோன்றும். சங்கல்பம் சொல்லி சொன்னால் இஷ்ட புத்தி சமீச்சீனத்துவ புத்தின்றார். சங்கல்பம் சொல்கிறது சமீச்சீனத்துவ புத்தி. ஒரு பொருள் என்னுடைய சுகத்துக்கு காரணம் என்கின்ற புத்தி நம்ம உள்ளத்தில் வந்துடுதான். பொருளை பார்த்த உடனே இது நல்லா இருக்குது, இது எனக்கு இன்பத்தை தரும் என்கின்ற புத்தி. இதை டெக்னிக்கலாக சோபனா அத்தியாசம் சொல்கிறாங்க. சோபனா அத்தியாசம். சோபனம் சொல்லி சொன்னால் அட்ராக்ஷன் என்று பொருள். இது இன்பத்தை தரும் என்று நினைக்கின்ற புத்தி எண்ணம். இது முதல் எண்ணம். இதுதான் சங்கல்பம். அந்த புத்தி மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை நினைக்க நினைக்க சிந்திக்க சிந்திக்க அந்த பொருளை அடைய வேண்டும் நினைக்கின்ற எண்ணம் இருக்கு. அது பலமானால் அந்த பொருளை பற்றி எண்ணம், அது எனக்கு சுகத்தை தரும் சுகத்தை தரும், நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கே, இது ஜபம். ஆமாம், ஓம் நம சிவாயத்தை போல் இது ஜபம். நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கு. அது எனக்கு வேண்டுமே வேண்டுமே, அது எனக்கு வேணும் வேணும். அந்த குழந்தைங்க அப்படி தான், எனக்கு வேணும் வேணும் கடைசி வரைக்கும் அழுதுகிட்டு அப்படியே தூங்கிட்டோம். அவர் முழிச்ச உடனே அதுதான் கேட்கும். அதுபோல் மனுஷனை கூட அப்படி தான் இருக்காண்டா. அது எனக்கு வேணும், அதுக்கு வேணும், அது எனக்கு வேணும். அது எனக்கு என்ன பலனை தரும் சுகத்தை தருமா அதெல்லாம் பற்றி இல்லை. அதனுடைய தோஷத்தை அதோட குறைகளை பற்றி நினைக்கிறது. எனக்கு வேணும் 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 வேணும். அதனால தான் ஆசையே துயர காரணம் என்ன சொல்லணும். ஆசை எதனால் வருது? அறியாமையினால் வருகிறது. ஆக அறியாமை தான் துயர காரணம் சொல்லுவோம். அது எனக்கு எந்த வகையில் பயன்படும் என்கின்ற அறிவில்லாமல் ஆசைப்பட்டோம்னு வச்சுங்களேன், சரி அந்த பொருளை வாங்கி குவிச்சோம்னா அது அப்புறம் தெரியாது ஏன் தான் வாங்கணும்னு தெரியல. சொல்கிறோமா இல்லையா? பல விஷயங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, ஆனால் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆக மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை நினைக்க நினைக்க சிந்திக்க சிந்திக்க அந்த பொருளை அடைய வேண்டும் நினைக்கின்ற எண்ணமானது பலமானால் அதுவே ஆசையாக மாறிவிடுகின்றது. ஃபஸ்ட்டு தாட்டு சங்கல்பம் சொன்னாலும் கூட மீண்டும் மீண்டும் 10 தடவை நினச்சோம் 100 தடவை நினச்சோம்னா அதுவே ஆசையாக மாறிவிடுகின்றது. ஆக சங்கல்பத்தை அது நல்லா இருக்கே என்று 10 முறை நினச்சா அது ஆசையாக மாறிடும். பிற்பாடு என்ன, ஆசையை சும்மா ஆசையாக வச்சிருப்போமா? அந்த ஆசையை பூர்த்தி செய்ய முயற்சி செய்வோம். அந்த ஆசைக்குரிய வஸ்துவை பொருளை வாங்க முயற்சி செய்வோம். அங்கு சங்கல்பம் திடமானால் அது கர்மாவாக செயலாக உருவெடுக்கும். சங்கல்பம் ஏன் வந்தது? தர்ஷனம்னா என்ன? பார்த்தல். பார்க்காவிட்டால் சங்கல்பம் வராது.
அதனால தான் சில நேரத்தில் என்ன சொல்லுவோன்னா, அது என் கண்ணில் காட்டாதீங்கன்னு, குழந்தைங்க கண்ணில் காட்டாதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்? அது பார்த்தா அது கேட்கும்னு சொல்லுவோம். அப்போ பார்க்காதே இருந்தால் சங்கல்பம் வராது. ஆனால் நாம் எப்படி இருக்கோம்? எங்கேயாவது போகணும், எதையாவது பார்க்கணும், அப்படி தான் நம்முடைய மனசு இருக்குது. எதையும் பார்க்காது இருக்க மனநிலை நமக்கு வருதா? இல்லையே. ஆக இது இருக்கு என்று சொல்வதால், பார்ப்பதால், கேட்பதால் சங்கல்பம் காமக. மீண்டும் சங்கல்பம், தேவை என்கின்ற சங்கல்பம், அது ஆசையினுடைய ஆவிருத்தி. அப்படிப்பட்ட மனதுடன் தியானம் செய்தால் அது வேண்டும் அது வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் என்ன ஆகும்? மனமானது அதிலேயே லயித்து விடும். பொருள்களில், சூழ்நிலைகளில், மனிதர்களிடத்தில் மனம் லயித்து இருக்கலாம். அதிலிருந்து மனதை என்ன பண்ணணுமா? பிரித்து எடுக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ விசாரம். எதுக்காக இவ்வளோ தூரம் விசாரம் பண்ணணும்? அப்படியே இருக்கணுன்றதுக்கு இல்லை, அவைகளிலிருந்தெல்லாம் பிரித்து எடுத்தல். ஆக எந்த ரூட்டில் போச்சோ தலைகீழாக அதே ரூட்லேயே திரும்பி வரணும். முதலில் பொருள்களில் இருக்கும் ஆசை, அது போகணும். ஆசை போகணும்னு சொல்லி சொன்னால், ஆசை போக போக சங்கல்பம் வரக்கூடாது. ஆசை ஒன்று போச்சு அப்புறம் 10 வந்துடுது, அப்படி இல்லை. ஒரு ஆசையை நீக்கினா 10 ஆசை வந்து உட்காந்துச்சு, அப்படி இல்லை. அர்த்த ஏஷனா, உலக ஏஷனா, புத்திர ஏஷனா, சூழ்நிலைகளில் மனிதர்களிடத்திலே ஆசை இருக்குது. அப்புறம் புத்திர ஏஷனுக்கு பிற்பாடு பௌத்திர ஏஷனா, பேர குழந்தைகள். தப்பு இல்லை, அது நம்முடைய கலாச்சாரத்தில் பேர குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி கொடுக்க வேண்டிய அன்பு, அதெல்லாம் ரொம்ப விஷயம். நம்முடைய கலாச்சாரத்தை நாம் தான் கொடுக்க முடியும். ஆனாலும் கூட நிறைய பேருக்கு அதிலேயே தானாக நினைத்து விடுகின்றார். பையன் பிற்பாடு பேரன், அவர் பேரனுக்கு பேரன், ஆமாம் கொள்ளு பேரன், எள்ளு பேரன், அப்படிலாம் இருக்கு பாருங்க. கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா போல், அது போல தான் எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு, அப்படியே போயிட்டுருக்காதுன்னு சொல்லி ஜாகிரதைப்படுத்து. அதுக்காக அவர்களுக்கு அன்பாக இருக்காத, வெறுப்பாயிரு, கோபமாயிரு, அப்படிலாம் சொல்லலை. இது புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இருக்குது. ஆக சங்கல்பம் வராமல் இருக்க பார்த்தல் என்ற தர்ஷனம் கூடாது. அதற்கு என்ன? தமக, இந்திரிய கட்டுப்பாடு என்ற சாதனம் வேண்டும். அதே ரூட்டில் தான் பகவான் சொல்கிறார். எதனால் சங்கல்பம் வந்ததோ அதே போல் என்ன பண்ணணும்? தலைகீழா அதிலிருந்து விடுவித்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு சங்கல்பம் வராது. பார்த்ததுனால் சங்கல்பம் வந்தது, நீ கொஞ்சம் பார்க்காத. கேட்டதுனால் வந்தது, நீ கேட்காத. ஆக சமம் தமம் என்பது இது ரெண்டும் இருந்தால்தான் தியானம் கைகூடும். இல்லை என்றால் பார்த்த, கேட்ட, சுவைத்த, நுகர்ந்த இந்த விஷயங்களே மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். தியானத்துக்காக 20 நிமிஷம் உட்காந்துருப்போம், 20 நிமிஷத்தில் 22 நிமிஷம் இந்த விவகாரங்கள் தான் நினச்சிருந்திருப்போம். ஆமாம். ஆக பொறிகளில் காதை கண்ணை விலக்கி கொள்ளுதல். பூட்டி வைத்து வஞ்ச பொறி வழியே எந்தனை நீ ஆட்டுகின்றது ஏதோ அறியேன் பராபரம். அழகான வார்த்தை. பூட்டி வைத்து வஞ்ச பொறியினை நீ ஆட்டி வைத்ததேனோ அறியேன் பராபரமே. வஞ்ச பொறி, அந்த பொறிகளிலே என்னுடைய புலன்களை பொறித்து வைத்து அதிலேயே என்னை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறாயே பகவானே. அதனால தான் பாருங்க, நமக்கு ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் இருந்து விடுபடுவதற்காக கண்கால் காண்மீன்களோ, கண்ணில் இறைவனை நல்ல தரிசனத்தை பாரு, காதில் நல்ல ஒரு விஷயங்களை கேளு, மூக்கே நீ முரல்வாய், மூக்கினால் நல்ல விஷயங்களை, நல்ல கந்தங்களை, சில வாசனைகளை நாம் நுகரும் பொழுது தெய்வீக வாசனை சொல்கிறோம் இல்லையா, நல்ல வார்த்தைகளை பேசு, நல்ல விஷயங்களை சொல்லு. இந்த 5 பொறிப்புலன்களையும் என்ன பண்ணி இருக்கின்றார்கள்? நல்ல விஷயத்தை செலுத்தும் பொழுது முதல்ல ஒரு மடைமாற்றம். ஆமாம், அதை நினச்சா ரொம்ப பிரயோஜனம். அவனே சொல்கிறத விட சிவனே சொல்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக ஆனாலும் கூட அவ்வளவு சுலபமாக நாம் என்ன பண்ணக்கூடாதான், யாருக்கும் காதை கொடுக்கக்கூடாது சொன்னால், வெட்டி பேச்சில் காசிப்பில் உட்காந்துருக்கக்கூடாது. யாருன்னா 2 வார்த்தை வெட்டி பேசி வந்ததுன்னா என்ன பண்ணணும்? அந்த இடத்த விட்டு நம்ம ஓடி வந்துடணும். அதில் சேர்ந்து கும்பலில் கோவிந்தா போட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அது நம்ம கெடுத்துடும். அவங்கள கெடுக்குதோ இல்லையோ, அது பாவம் கூட. யாரையாவது பற்றி ஒரு தவறான வார்த்தைகள் நமக்கு பேசிகிட்டு இருந்தோம்னா அது பெரிய அது ஆன்மீக சாதகர்களுக்கு கூடவே கூடாது. விருதா கோஷ்டி அணியில முயற்சி சிந்தை எத்தனை தாய்மன்னர் சொல்கிறேன். விருதா கோஷ்டினா வெட்டி பேச்சில் எனக்கு எவ்வளோ விருப்பம் இருக்குது, ஆர்வம் இருக்குது, சுவை இருக்குதுன்னு சொல்கிறார். தேவையற்றதை பார்க்காமல் இருந்தால் தேவையற்றதில் சங்கல்பம் வராது. சங்கல்பம் வராவிட்டால் தேவையற்றதில் ஆசைகள் வராது. ஆசைகள் வரவில்லை என்றால் மனம் அங்கு செல்லாது. மனதில் சஞ்சலம் இருக்காது. சஞ்சலமாக புத்தியை நாட்டாதே சொல்லுவார் தாய்மன்னர். ஆக அப்போது தியானம் செய்தால் மனது என்ன பண்ணும்? ஒன்றுபடும், ஒருமுகப்படும். விஞ்சு புலப்பாடு அனைத்தும் வீறு துன்பம் செய்ய வந்த
5 புல வேடர்க்கும் ஆற்றேன் பராபரமே சொல்கிறார். இந்த புலன்கள் வரக்கூடிய விஷயங்களை ரொம்ப நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். வீறு துன்பம் செய்ய வந்த 5 புல வேடர்க்கும், வேடர்கள் என்ன வெதுப்புகின்றார், உயிருடன் வெதுப்புகின்றார் என்றார் இந்த புலன்கள் படுத்துகின்ற பாட்டை. சரி, இனிமேல் ஆசைகள் எல்லாம் சங்கல்பத்திலிருந்து வராது தடுத்தல் என்பது தமம் சொன்னா, ஆனால் ஏற்கனவே உள்ளே போய் நிறைய உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ புதுசாக வரதான் தடுத்துட்டேன், ஆனால் ஏற்கனவே உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதை என்ன பண்ணுறது? ஆக மனதுக்கும் பொருளுக்கும் உள்ள சம்பந்தத்தை நீக்குதல் தமம் புலனடக்கம். மனதிற்கு சித்தத்துக்கும் ஏற்கனவே பதிந்த சம்ஸ்காரங்கள் இருக்க, மெமரி, அந்த சம்பந்தத்தை என்ன பண்ணுறது? அதை நீக்குகின்ற சாதனத்துக்கு பெயர் தான் ஷமக, சமம். அதனால தான் பகவான் சிதப்பிரக்ஞ லட்சணத்தில் அதற்கு ஞானம் என்ற மருந்தானது நமக்கு வேலை செய்யணும்னா பத்தியமாக சமதமத்தை சொன்னார் சிதப்பிரக்ஞ லட்சணத்தில் 2வது அத்தியாயத்தில். ஆக மனம் எத்தனையோ அறிவை, விஷயங்களை, அனுபவங்களை பதிந்து வைத்திருக்கின்றது. அதை போக்குவதற்காக சமம் என்ற பயிற்சி சாதனம் தேவை. நம்முடைய மெமரியோடு உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்க, அதை கட் செய்கிறது தான் மைண்ட் கண்ட்ரோல், அதுதான் சமம். வெளி விஷயத்தை கட் செய்வது தமம், உள்ளே இருக்கிற விஷயங்களை நீக்கிக் கொள்வது சமம். ஆக சமதம என்ற சாதனத்தின் துணை கொண்டு அனாத்ம விருத்திலிருந்து விலக உபாயம் மனக்கட்டுப்பாடு, மன ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம். அதைத்தான் இங்கு பகவான் சொல்லுகின்றார். ஆக உடலின் ஆரோக்கியம் எதை பொறுத்தது? உட்கொள்ளும் உணவை பொறுத்தது. மன ஆரோக்கியம் 5 இந்திரியங்கள் வழியாக எதை நாம் தருகின்றோமோ அதை பொறுத்தது. அதான் சொல்வார், ஐவரோடும் கூடாமல் அந்தரங்க சேவை தந்த தெய்வ அறிவே சிவமே பராபரமே. இந்த 5 பேரோடு சேராது இருக்கக்கூடிய அந்த சேவை சொல்கிறார். தெய்வ அறிவே சிவமே பராபரம். ஆரோக்கியமான மனதுக்கு இந்திரிய மன ஒழுக்கம் தேவை. பொறி வழியே என்னை ஆட்டுவிப்பது உழல்வது நின் அறிவின் விதித்த விதியாமோ. என்னுடைய தலையெழுத்து இதுதானா? வஞ்ச பொறி வழியே ஆடிக்கொண்டு திரிந்து கொண்டிருப்பொழுது தான் எனக்கு விதித்த விதியா என்று ஒரு இடத்துல கேட்குறார். நொந்து தான் கேட்குறார். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். ஸ்லோக கருத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.